நம்ம இலக்கியா இப்போ எல்லா பிளானையுமே பக்காவா போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இதில இவ்ளோ பெரிய குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அந்த நாகுவ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போய் கார்த்திக் இருக்கக்கூடிய இடத்த காட்ட சொல்லியிருந்தா ஈஸியா காட்டியிருப்பான். உடனே நம்ம கார்த்திக்க காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ரொம்ப தலைகீழ மாறி எஸ்எஸ்கே விஷயம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் போக ஆரம்பிச்சிருது. அதாவது எஸ்எஸ்கே கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாகு போயிட்டு, "இந்தாங்க உங்க பணம். நீங்க கார்த்திக்க கடத்த சொன்னதுக்காக நீங்க குடுத்த பணம். இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க." அப்படின்ற மாரி வந்து சொல்லி சரண்டர் ஆக ஆரம்பிச்சாராம். அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை எல்லாமே நடக்கிறது. கடைசியில நம்ம இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே தான் எல்லாத்துக்குமே காரணம். எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க கடத்தினதுலேருந்து இப்போ நம்ம நாகுவையும் அடிச்சு சாகுற நிலைமையில வச்சிருக்கிறது அப்படின்றது எல்லாத்தையுமே நிரூபிச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சுறாங்க எஸ்எஸ்கேவ. நம்ம கார்த்திக்கையும் காப்பாத்திட்டு, கௌதம் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, இப்போ ஜெயில்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமி வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. குடும்பமே இப்போ சந்தோஷமா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.